ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. டைம் என்னன்னு தெரியுமா? நடு ராத்திரியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களே. மேடம் என் கூட எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண எந்திரிச்சேன். அவங்களும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க மக்களே. என் கூட அவங்க அப்பா கூட தூங்க மாட்டேங்கிறாங்க. மணி எத்தனை நீங்களே பாருங்க. மணி 2:20 மக்களே. தெரியுதா? 2:45 மக்களே. 2:45. ஆக்சுவலாக நாங்கள் 2 மணிக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டோம். இவ்வளோ சீக்கிரமாக எங்கடா போகிறோன்னு யோசிப்பீங்க. எங்கே போகிறோன்னு நீங்களே ட்ராவலில் பாருங்கள் மக்களே. இவ்வளோ 2:45 எந்திரிச்சு என் கூட 2 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் மக்களே. 2 பேரும் தேவையான திங்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கூட எந்திரிச்சு 2:45 உட்காந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா மக்களே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன். காலங்கத்தால எழுந்திரிச்சு நான் தான் தலைவிதின்னு எந்திரிச்சா. இங்கே பாருங்கள், அடுப்பில் என்ன கொதிக்குது 2:45க்குன்னு. டீ கொதிச்சிட்டு இருக்கு மக்களே. எங்கே போனாலும் இந்த டீயை மட்டும் விடவே மாட்டேன் மக்களே. டீ கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ போகும்போது குடிச்சிட்டு போக இந்த சைடு டீ ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு போக வச்சுருக்கேன் மக்களே. எங்களை ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் நல்லா இழுத்து போற்றி தூங்குறாரு மக்களே. தெரியுதா உங்களுக்கு எப்படி தூங்குறாருன்னு பாருங்க. நாங்கள் எடுத்து கிளம்பி ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன் மக்களே. இந்த கட்டப்பையில் வாட்டர் பாட்டில் தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். மேடமும் என் கூட சேர்ந்து உட்காந்துருக்கா மக்களே. தூங்குனா தூங்க மாட்டேங்கிறேன். 2:30 உட்காந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாய் மக்களே, அப்புறம் பார்க்கலாம். காலங்கத்தால் 4 மணி மக்களே. கிட்டத்தட்ட 3:45. தெருவில் அப்படியே பின்னாடி காமிக்கிறேன். யாருமே எந்திரிக்கல மக்களே. அதான் மெதுவாக பேசுகிறேன். ஒரு குஞ்சு கூட ஓடலை மக்களே. எங்கேயோ நாய் சவுண்டு கேட்குது. சாஸ் போடா. அம்மா விட்டுட்டு போறீங்க? அற சும்மா சானே, அம்மா வர்றேன். மக்களே, காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் மக்களே. அங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எடுத்துட்டோம். எனக்கு தான் செக் பண்ண வந்தோம். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹாஸ்பிட்டலில் எல்லா செக்கப் போய் முடிச்சுட்டு காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சது இதுக்கு தான் மக்களே. ஹாஸ்பிட்டல்லே சூப்பரான பார்க் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் தான். செம்ம. சின்ன பிள்ளைங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே கோயம்புத்தூரில் சிறுவர் பூங்கா, அது குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக விளையாடுறான கூட்டு போக மாட்டாரா அப்பா. வர்றேன். இவ்வளோ ஹாப்பியான பிளேஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தான் மக்களே இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. குழந்தைங்க செம்ம என்ஜாய். பாப்பாலாம் வரவே இல்லை. சூப்பராக விளையாடுறா பாருங்க. பார்க்கில் நான் பார்க்கில் தான் உட்காந்து வாய்ஸ் கொடுக்குறேன். ஃபுல்லாக ரஷ்ஷு தான். பக்கத்தில் பின்னாடி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. செம்ம என்ஜாய் பண்ணுறா பாப்பா. சூப்பராக என்ஜாய் பண்ணுறா பாருங்கள். குழந்தைங்கள்லாம் என்ன ஒன்று, வெயில் மைனஸ் ஆக்கி விட்டுருச்சு. காலையிலே வெயில் தான். ஒரு 9:30 போல் தான் நாங்கள் 2:45 வீட்டிலேருந்து 3:45 கிளம்பிட்டோம். 2 மணிக்கெலாம் கிளம்பி 2 மணிக்கு எந்திரிச்சு 3:45 ஆயிடுச்சு மக்களே வீட்டில் கிளம்ப. அவளோட சேர்ந்து நானும் உட்காந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பராக என்ஜாய் பண்ண மக்களே. மறக்கவே முடியாது இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல். பாப்பா வேறு லெவல் என்ஜாய் பண்ணான். பாருங்க உட்காந்து. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இங்கே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பூங்கா இருக்குன்னு, அது சிறுவர் பூங்கான்னு சொல்லி சூப்பராக இருக்குது. பட் இதில் ரொம்ப பயந்துட்டா பாருங்கவே. இதில் உட்காரவே மாட்டேன்டா, பயந்து எந்திரிச்சு இருந்தால் பாருங்கள். அம்மா தூக்குங்க மாட்டான். மற்றபடி அந்த தூரி விளையாடுறது, அதுக்கப்புறம் அந்த சறுக்கல்ல விளையாடுறது, அந்த ஊஞ்சல் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஊஞ்சல் தான். இந்த ஆட்டணத்தில் வேற லெவல் என்ஜாய் மக்களே. செம்மையாக சிரிப்பா. இங்கே பாருங்க,
கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஆட்ட பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஸோ சூப்பராக போச்சு மக்களே. எனக்கு ஃபுல்லாக அவளோட எனக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தனோ இல்லையோ மக்களே, அவள் என்ஜாய் நானும் பார்த்துட்டேன், உங்ககிட்ட அப்படி சொல்கிறேன். செம்ம ஆட்டம், செம்ம என்ஜாய் பண்ணான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவளுக்கு பூங்காவை கூப்பிட்டு வந்திருக்கும். அவளால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. எல்லா குழந்தைங்களையும் பார்த்து அவளால் அம்மா வாங்க விளையாட, மம்மி வாங்க விளையாட போட்டுக்கிட்டே தான் இருந்தா மக்களே. அடி வாங்கினா இப்போ என்கிட்ட. பாவம் இந்த ஆன்ட்டியை விடவே இல்லை. அந்த ஆன்ட்டியை பக்கத்தில் அவங்களும் ஒரு குட்டி குழந்தை வச்சுருக்காங்க. பட் அவங்கள ஆட்ட சொல்லி கேட்டு எங்கிட்ட வேணான்னு சொல்லிட்டா. அந்த ஆன்ட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டா மக்களே. அந்த பாருங்கவே எவ்வளோ பெரிய இதுன்னு. அந்த சைடு உட்காரணும். இவர் பாருங்க, நாங்கள் 2 பேர் பிள்ளைக்காரங்க இங்கே உட்கார வச்சுட்டு பாப்பா அங்கே உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த ஆன்ட்டிக்கிட்ட இருந்துக்கிட்டு எங்ககிட்ட வரமாட்டேன்ட்டா. நாங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம் பார்த்துக்கிட்டேவும். இவர் என்னை வம்பிழுத்துக்கிட்டு இருந்தார் மக்களே.